அனைவருக்கும் நமஸ்காரம். ஒரு பாடல். வள்ளலார் காட்டும் தீர்க்க தரிசன காட்சி. அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், பொருட்சாரும் மறைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம், கோதாந்த தெய்வம், உயர் நாதாந்த தெய்வம், இருட்பாடு நீக்கி ஒளி இந்தருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவார் எனக்கருளும் தெய்வம், பெருபாடல் வந்தனையும் சிவமாக்கும் தெய்வம், சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமது தெய்வம், அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்தை நினதருட்புகளை இயம்பிடல் வேண்டும், செப்பாத மேல் நிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும், தப்பேது நான் செய்யினும் தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும், தலைவானினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே, வேதகாம சுருதிக்கிரதங்கள் பிரமோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்களை அற்புத அடையாள தெய்வீக செயலை கூறும் திட தீர்க்க தரிசனம். ஆதி புராதன வேத செம்மலாகிய சொராஷ்டிர நாயகம் அவர்கள் கூறி வருகின்ற முடிவு தீர்மானம். அந்த காலத்தில் சூரியனில் அதிகமான கருப்பு புள்ளிகள் விழுந்துவிடும், பூமி பலன் கொடுக்காது, அதிகமாக வறண்டு போகும், கொள்ளை கூட்டத்தினர் பெருகுவார்கள், தானியம் விளைகின்ற 10 நிலங்களில் 7 நிலங்களில் உள்ள பயிர்கள் வளர்ச்சி அடையாது, குன்றும், மீதி 3 நிலங்களில் பயிர்கள் வளரும், ஆனால் அவைகள் முதிர்ந்து விளைவுக்கு வராது, மரம் செடி கொடிகள் புதர்கள் வளர்ச்சியின்றி குன்றும், அவற்றில் 100 எடுத்துக்கொண்டால் 90 வளர்ச்சி அடையாமல் போகும், 10 வளர்ச்சி அடையும், வளர்ந்த அந்த 10ம் இன்பமும் வாசனையும் தராமல் போகும். மனிதர்கள் குட்டையர்களாகவும் புத்தியும் பலமும் இல்லாதவர்களாகவும் இருப்பார்கள், அவர்கள் ஏமாற்றுக்காரர்களாகவும் பாவசுர பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டவர்களாகவும் நன்றி கெட்டவர்களாகவும் இருப்பார்கள்.
ஒரு நாட்டு எல்லைக்கு மறுநாடு மரியாதை கொடுத்து நடக்காது. தர்மம் அறவே அழிந்து கடமைகளும் நற்கர்மங்களும் மறந்து போய்விடும். எல்லா தொகுதியினரும் விஷமத்தனத்தையே தேடித் திரிவார்கள். கடமையை பற்றியும் நற்செயல்கள் செய்வதை பற்றியும் விரிவாக பேசுவார்கள். ஆனால் தாங்கள் வஞ்சகத்தை பின்தொடர்ந்து நரகப் பாதையிலேயே போவார்கள். அநியாயம் செய்தல், நயம் சொல்லி ஏமாற்றல், கோபத்தையே நாடி நிற்றல், பேராசை கொள்ளல், இவைகளால் பீடிக்கப்பட்டு நரகத்திற்கு விரைந்து செல்லுவார்கள். பாடாவதி கெடுபாட்டு ஈன அடிமையர்களாக இருந்தவர்கள் பூமியிலே அமலாண்மையராக பிரபுக்களாக நடமாடராக திரிவார்கள். குடிதனமில்லாத அனாதை பாடாவதி பயல்கள் முன்னணி தலைமை ஸ்தானத்துக்கு வந்து புத்திமதி சீர்திருத்தம் செய்கிறவர்கள் நாங்கள்தான் என்று வருவார்கள். நீதி சத்திய நெறியர்களின் வார்த்தைகள் எல்லாம் பெரிய மனிதர்கள் அறிவார்கள் என்றிருக்கும் கூட்டத்தார்களால் கூட கவனிக்கப்படாதபடி சாதாரணமானவைகளாக நினைக்கப்படும். வெகுளி விகடப்பயல்கள் வார்த்தைகள் கண்ணியமானதாக லட்சியப்படுத்தப்படும். அலிபாதக தருண கனத்தடி மடையருக்கு மரியாதை வார்த்தை கொடுத்தும் பரத்பாக பாரவான்களுக்கு கண்ணியம் கொடுக்காமலும் இருப்பார்கள். அந்த இறுதி காலத்தில் புனித நூலையும் ஒட்டியானத்தையும் அணிந்திருப்பார்கள். தங்களுடைய நித்திய கர்மாஸ்தானத்தை செய்ய முடியாமல் இருப்பார்கள். அந்த காலத்தில் இறந்துபட்ட பொருள்களும் மலஜல கழிவுப் பொருளும் கீழே அடி வைக்க முடியாமல் குவிந்து கிடக்கும் என்று சில எல்லையில் கேள்வியுறுவீர்கள். நற்கர்மம் செய்கின்றவர்கள் என்றிருக்கின்ற குருக்கர்மார்களும் உயர் குடும்பத்தில் பிறந்தவர்களும் கூட தலையில் பாகையின்றி திரிவார்கள். மகா கீழ்த்தரத்தவர்கள், பிரபுக்கள், கணவான்கள், குருக்கள் என்றிருப்பவர்கள் வீடுகளில் பெண்ணெடுப்பார்கள். பிரபுக்கள், கணவான்கள், குருமார்களோ தரித்திரியமுற்று அடிமைகளாவார்கள். குருக்கள் என்று பட்டம் வைத்திருப்பவர்களும் அவர்களுக்கு சீடர்கள் என்று இருப்பவர்களும் ஒருவருக்கொருவர் கெடுபாடு நினைத்து தீங்கையே பேசி தீங்கையே தேடுவார்கள். 5 பாவங்கள் மனிதர்கள் செய்கின்றார்கள் என்றால் அவற்றில் 3 பாவங்கள் குருக்கர்மார்கள் என்று சொல்லி திரிபவர்களும் அவர்கள் சிஷ்யர்களும் செய்வார்கள். அவர்கள் நன்மைக்கு விரோதிகள். அவர்கள் செய்ய வேண்டிய கர்மானுஷ்டானங்களை அறவே செய்ய மாட்டார்கள். நரகத்தை பற்றிய அச்சம் அவர்களுக்கு இல்லை. அந்த குழப்பமான துவக்க காலத்தில் புனித நூலையும் ஒட்டியானத்தையும் அணிந்து கொண்டிருப்பவர்களின் மேல் அராஜக ராஜாங்கத்தின் கெட்ட ஆராய்தலும் அநீதி தீர்ப்பும் சூறாவளி காற்றை போல் வரும். அப்போது அவர்கள் அதில் வசிக்க முடியாதவர்களாக ஆகி சாவை ஒரு அதிர்ஷ்டமாக விரும்பி தேடுவார்கள். வாலிபர்களும் குழந்தைகளும் பயந்த பாவமுடையவர்களாய் வீணான விஷயங்களை தொன்னவென்று பேசிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் இருதயத்தில் மகிழ்ச்சி என்பதே தோன்றாது. நியாயமான வெகுமானங்களையும் தர்மங்களையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். அப்படியே தப்பித்தவர் யாராவது செய்து விட்டார்களானால் அதை நினைத்து அவர்கள் பின் வருந்துவார்கள். அவர்கள் கொடுங்கோல் ஆட்சியினாலேயே எல்லோரும் சீர்கெட்டு அழிந்து கையில் ஒன்றுமில்லாத அகதிகளாகவும் அற்ப ஆலோசனையர்களாகவும் வலுவற்றவர்களாகவும் ஆகிவிடுவார்கள். ராஜாங்கம் அடிமை கைதிகளுக்கு வந்துவிடும். தோல்வார் பெல்ட் அணிந்தவர்கள் அராபியர்கள், ரோமானியர்கள் இவர்களிடமிருந்து அவர்களுக்கு ராஜாங்கம் மாறும். அவர்கள் கண்களில் ஒரு நன்னறியாளரை கொலை செய்வதும் ஒரு ஈயை கொலை செய்வதும் இரண்டும் ஒன்றாக தோன்றும். அவர்கள் அரசாங்கம் அவ்வளவு அநீதி நிறைந்ததாக இருக்கும். அழிவு நெருங்கி வரும் அடையாளம். எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அவர்களுடைய பொறாமை கண்கள் திருப்தி அடையாது. உலக செல்வத்தை அவர்கள் வெகுவாக சேமித்து பூமியின் அடிப்பாகங்களில் ஒளித்து வைப்பார்கள். ஆகாத காமாந்தக பாவிகளாய் இருப்பார்கள். இரவு நேரம் அதிக பிரகாசமுடையதாய் இருக்கும். தெய்வபூமி உன்னதத்தில் ஏறும். எங்கும் அவதியும் குழப்பமும் அதிகரிக்கும். இதுதான் நாம் உமக்கு முற்கூட்டி அறிவிக்க நினைத்தது. அழிவு நெருங்கி அத்தியாவசியமாகும் போது அந்த வஞ்சக தீங்கினர்கள் இன்னும் அதிக குரூரமானவர்களாகவும் அதிக கொடுங்கோன்மை உடையவர்களாகவும் இருப்பார்கள்.
அந்த காலத்தில் தேகத்திற்காக பாடுபடுபவர்கள் தங்கள் ஆத்மாவை காப்பாற்ற முடியாதவர்களாயிருப்பார்கள். அவர்கள் ஆத்மா பசியால் வரிந்து இளைத்து நரகத்தின் பக்கம் சார்ந்து நிற்கும். ஆனால் ஆத்மாவுக்கு பாடுபடுபவர்களுடைய சரீரமோ பசியுடையதாயும் உலக துன்பத்தினால் இழைத்து போயும் அனாதையானதாயும் இருக்கும். ஆனால் அவர்களுடைய ஆத்மாவோ சொர்க்கத்தில் வளப்ப மிகுந்ததாயிருக்கும். நீதியானவர்களில் வைத்து மிக துப்புரவான நீதியாளர்கள் எம்முடைய நன்னறி மதத்தில் இருப்பவர்களே. அவர்கள் தங்களுடைய நெருங்கிய உறவினர்களிடையே கல்யாணம் செய்து கொள்வார்கள். இந்த 9,000 வருஷங்களுக்கு அந்த குழப்பமான நேரத்தில்தான் மக்கள் அதிகமான குழப்பமுடையராக இருப்பார்கள். ஆண் பெண் இருபாலராக இருக்கும். அந்த பிரதான தேவதூதர்கள் மிகுந்த நல்லவர்களாக இருக்கிறார்கள். அது நேரம் இரவு அதிக பிரகாசமுடையதாயிருக்கும். தெய்வ பூமி உன்னதத்திலேறும். அழிவு நெருங்கிய அத்தியாவசியமாகும் போது அந்த வஞ்சக தீங்கினர்கள் இன்னும் அதிக குரூரமானவர்களாகவும் அதிக கொடுங்கோன்மை உடையவர்களாகவும் இருப்பார்கள். நன்மையினத்தில் பக்தி விசுவாசத்தோடு ஜீவிக்கிறவர்கள் பரிசுத்த ஆவி தெய்வத்திற்கு அதிக வணக்கம் செலுத்துவார்கள். அதை அறிந்த பரிசுத்த ஆவி தெய்வம் நற்கர்மம் செய்து அவர்களுக்கு நீதியை சன்மானமாக அளிப்பார்கள். அத்திருக்கூட்டத்தில் உள்ள ஆண் பெண் இருவரையும் நாம் விசுவசிக்கின்றோம் என்று திட தீர்க்க தரிசனம் கூறி வருவது மீண்டும் தொடரும்.